ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பீட் போட்டு வைக்க இந்த மாதிரி கிண்ணம் யூஸ் பண்ணாமல் வேறு விதமான ஒரு பவுச் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Audio Jungle. ஆரி ஒர்க்கு பழகிறவங்களும் சரி, ஆரி ஒர்க்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இந்த சுகர் பீடை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சுகர் பீடு வந்து போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிண்ணம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம துணியில் வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த துணியில் வந்து அந்த நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணும்போது துணியிலையும் போய் சிக்கும். அந்த பாசியை வந்து கோர்க்கவே முடியாது. அதனால் கிண்ணம் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. கிண்ணம் இல்லைனா தட்டு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அதுலேயே வந்து இந்த சுகர் பீடு வந்து மாட்டாது. அதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். எல்லாருமே பட்டு புடவை வாங்குவோம். அந்த பட்டு புடவையில் இந்த மாதிரி ஜிப் வச்சு ஒரு கவர் நமக்கு கொடுப்பாங்க. அந்த கவர் வந்து நம்ம எதுக்காவது ஆனால் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். அந்த கவர் நம்ம சாரியை யூஸ் பண்ணாலும் கூட அந்த கவரை நமக்கு தூக்கி போட மனசே வராது. நான் இதே மாதிரி தான் நிறையா சாரியில் வந்த இந்த மாதிரி கவர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கவர் இன்றைக்கி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுவும் ஆரி ஒர்க்கு பழகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஒர்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கிடையாது. வீடியோ எண்டில் வரை பாருங்கள். இது வந்து ஆரி ஒர்க்கு பழகாதவங்களுக்கும் இந்த கவர் வந்து யூஸ் ஆகும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கவர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கவரை வந்துட்டு சாரியை வந்து வெளியில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த கவரை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நடுவில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது என்ன பவுச் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக்ன்றனால நம்ம ஊசியை வந்து உள்ளே குத்தும் போதும் இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே ஊசி வந்து இறங்காது. கவர் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓட்டையும் விழுகாது. அதனால தான் இந்த கவர் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜீன்ஸு, அதாவது குழந்தைங்களோட ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜீன்ஸ் பேண்ட்லேயும் கூட நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒன்றும் இல்லை, இதே மாதிரியே சதுரமாக வந்து துணியை எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 2-3 துணியை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஷிஃப்டாக வந்து நிற்கும். இது வந்து நல்லா தின்னாக இருக்குது. நான் வந்து 2 லேயராகவே இருக்குது. 2 லேயராகவே இந்த மாதிரி எடுத்து இந்த ஒரு கார்னரை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மிஷின் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கார்னரில் நம்ம எப்படி மடித்தோமோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்டாப்லர் பின் இருந்தால் எடுத்து அதில் இந்த மடித்த மத்தியில் அந்த இடத்துல ஸ்டாப்லர் ஒரு 3 இடத்துல வந்து ஸ்டாப்லர் பின் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக கச்சுன்னு வந்து நின்றுக்கும். நம்ம அந்த ஊசி வந்து அந்த நம்ம போடுற அந்த சுகர் பீடு வந்து வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கோணமான ஷேப் வைக்கிறது. அந்த முக்கோணமான ஷேப் வைக்கும் போது அந்த ஓட்டையில் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது தான் அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போடுவோம். மிஷின் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். மிஷின் இல்லாதவங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், அது வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும். இப்போ வந்து இந்த 2 கார்னரை எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த 2 கார்னரையும் ஒரே ஈவனாக வச்சு மிஷினில் வந்து நான் இப்போ ஒரே ஒரு தையல் வந்து போட்டுக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு கரெக்டாக அந்த ஒரே ஈவனாக நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரு தையல் லாஸ்ட் எண்டிங்லேயும் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து அப்படியே இதை வந்து திருப்பிக்கணும். நமக்கு தையல் வந்துட்டு உள்ளாரக்க போகிற மாதிரி திருப்பிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து திருப்பலாம் வேணாம் அப்படின்னாலும் அப்படியே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வெளியில் தெரிஞ்சால் அப்படியே தையல் வந்து பிரிஞ்சுட்டு போயிடும்ன்றனால நான் அதை அப்படியே உள்ளே வந்து திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சுற்றிலும் வந்து இந்த ஜிப்பு கவரில் வந்துட்டு பைப்பிங் வந்து ஆல்ரெடி அவங்களே போட்டாங்க. சப்போஸ் என்கிட்ட வெறும் கவர் மட்டும்தான் இருக்குது, இந்த பைப்பிங்லாம் இல்லை அப்படின்னாலும் இதில் எப்படி பைப்பிங் இருக்கோ அதே மாதிரியே பைப்பிங் வந்து சுற்றிலும் ப்ளவுஸுக்கு போகிற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான நமக்கு சுகர் பீட் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து எப்படி 150 ரூபா பக்கமாக வரும். நம்ம ஏன் இதில் போய் வேஸ்ட்டாக 150 ரூபா பக்கமாக அதில் போய் போட்டுட்டு, அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க கவரில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக போகிற பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மன திருப்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சுகர் பீடு வந்து போட்டோன்னா அந்த எண்டில் வரைக்கும் போகுது. கீழே வந்து ஒரு பீடு கூட கீழே விழுகலை. அதே போல் அந்த நீடில் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். நீடில் வந்து ஈஸியாக உள்ளே வந்து கோர்க்க முடியுது. அதே போல் அந்த
பீட்ஸ் எல்லாமே கீழே விழுகலை. ஏன்னா அந்த எட்ஜில் வந்துட்டு அந்த பைப்பிங் வந்து இருக்கிறதுன்றனால அது வந்து கீழே விழுகலை. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து இந்த வேலை முடிஞ்சுச்சு. இதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி துணி இல்லை, நான் வந்து இந்த மாதிரி சுகர் பீடு போடுறதுக்கு ஒரு பவுச் ரெடி பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் வெறும் சாதாரண ஜீன்ஸ் துணியோ அப்படி இல்லைன்னா வெறும் ஏதாவது தின்னான கவர் எடுத்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்காக தச்சு காட்டுறேன். தச்சு காட்டணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ வேஸ்ட்டாக நம்ம இன்னொரு ஜிப்பு வச்ச மாடல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜிப்பு வச்ச பை நம்ம 2ஆக கட் பண்ணோம். ஒரு இதை தான் நான் வந்து சுகர் பீடுக்கான பவுச்சாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற இந்த ஜிப் கவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜிப் கவரில் சுற்றிலும் வந்துட்டு அதில் பைப்பிங் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல மட்டும் அதே கலரில் ஒரு கிளாத் வந்து எடுத்து கீழேயும் அதில் எப்படி பைப்பிங் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே பைப்பிங் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப்பில் 1.5 இன்ச் அகலத்துக்கு வந்து துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துட்டு இந்த பைப்பிங் எப்படி அடித்தாங்களோ அந்த மாதிரியே அடியில் வந்து மடக்கி வச்சுக்கலாம். அடியில் வந்து கொஞ்சம் மடக்கிட்டு அதே மாதிரியே மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு 2 பக்கமே மடக்கிட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து பிரிஞ்சுட்டே போகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு தெளிவாக பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டோம் அப்படின்னா துணி வந்து பிரிஞ்சுட்டே போகாமல் இருக்கும். அதனால தான் இப்படி மடக்கிக்கிறோம். இந்த மாதிரி மடக்கி மறுபடியும் 1/4 இன்ச் மேலாக மடக்கிட்டு இப்போ தையல் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1க்கு 2 தையல் கூட. ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே எது ஆரம்பித்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போனா தான் அந்த இது வந்து ஃபுல்லாக பிரிஞ்சுட்டே வரும். ஒரு இடத்துல பிரிஞ்சுன்னா ஃபுல்லாக பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸ்டார்டிங்கில் நம்ம பிரியாத அளவுக்கு டபுள் தையல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பிரியாமல் இருக்கும். இந்த பவுச்சில் நம்ம நூல் போட்டு வச்சுக்கலாம், இல்லை சுகர் பீட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒன்று நம்ம இதுக்காக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஜிப் கவரில் வந்துட்டு என்னோடய முக்கியமான கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து வெளியில் போய் கடையில் வாங்கினாலும் அது எப்படி 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. அது நமக்கு ஈஸியாகவே நம்ம வாங்குகிற அந்த பட்டு புடவையிலே இது வந்து நமக்கு கிடைக்கும் போது அதிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓரம் வந்து நம்ம அடித்து விடாத காரணம் இந்த ஓரம் வந்து பிரியாது. இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லா துணியிலையுமே ஸ்ட்ராங்கான ஒரு அந்த ஸ்டிச் வந்து இருக்கும். அதனால் நான் வந்து ஓரத்தை மடித்து விடலை. இப்படியே ஃபுல்லாக வந்து தையல் ஓட்டிக்கிறேன். எண்டிங்கில் வந்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான இன்னொரு வந்து நமக்கு ஒரு பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏதாவது ஒன்று தேவையான நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஏதாவது தேவையான பொருள் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தையல் வந்து இந்த கவரில் வந்து ஆல்ரெடி எப்படி தையல் இருக்கோ அதே மாதிரியே தையல் வந்து நம்ம கீழே போட்டாச்சு. இது ஒரே கலராக இருக்கிறனால ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியலை. இப்போ ஜிப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், நல்லா விசிபிளாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு நூல் போட்டு வச்சாலும் சரி, ஏதாவது நம்ம ஆரி ஒர்க்கு பழகிட்டுருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்ம பாசி போட்டு வச்சோன்னா இந்த பாசி இங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். த்ரெட்டும் கூட நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கில் நான் என்னென்ன பழகிட்டுருக்கேனோ எல்லாமே ஈஸியாக எனக்கு புரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?